Hello guys, welcome to this video. இந்த வீடியோல நம்ம மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல வரக்கூடிய ஒரு கான்செப்ட். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட்ஸ் வந்து நீங்க பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட்ல வந்து இந்த ஒரு கான்செப்ட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு பார்த்தோம். அதாவது ஒரு பேஸ் கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸை வந்து நம்ம டிரைவ் பண்ணி எடுக்கிறோம். அதாவது ஒரு பேஸ் கிளாஸ், ஒரு பேரண்ட் கிளாஸ் அண்ட் ஒரு சைல்ட் கிளாஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ மல்டி மல்டிபிள் அண்ட் மல்டி லெவல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துடலாம். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா ஒரு சைல்ட் கிளாஸ் டிஃப்ரெண்ட் பேஸ் கிளாஸ்ல இருந்து டிரைவ் ஆகி வரதான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா லெட்ஸ் சே we have a base class 1. ஸோ இது வந்து base class 1 and another we have base class 2. So base class and base class 1 and base class 2. So இதிலிருந்து நம்மனால we can able to derive a child class. So called derived class, multi derived class, multi derived class. Okay. So அப்போ இந்த பேஸ் derived class அதாவது child classக்கு இந்த parent classோட features இருக்கும், இந்த parent classோட features இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறத சொல்றோம். ஸோ லெட்ஸ் சி இதோட எக்ஸாக்ட் டயக்ராம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பேஸ் கிளாஸ் 1, பேஸ் கிளாஸ் 2 and this is derived class. ஸோ இங்கேருந்து என்னால் வந்து I can able to derived from these two classes. Okay, ஸோ இது வந்து பேஸ் கிளாஸ் 1 and this is base class 2, அதாவது பேரண்ட் கிளாஸ் அல்லது சூப்பர் கிளாஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து மல்டி டிரைவ்ட் கிளாஸ். ஓகே, ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேர்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து மேமல் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் டிரைவ் கிளாஸ் வந்து பேட். ஸோ பேட் வந்து ஒரு பேர்ட், அதே சமயம் அது வந்து ஒரு மேமல். ஸோ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆர்எல்ஸ் இப்படி எடுத்துக்கலாம், விங்டு பேர்ட்னு எடுத்துக்கலாம். விங்டு அனிமல், விங்டு அனிமல் தென் மேமல். ஸோ பேட் அப்படிங்கிற ஒரு டிரைவ் கிளாஸ் வந்து இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் விங்டு அனிமல் ஆஸ் வெல் அஸ் மேமல். ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறக்கா சார். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு மல்டிபிள் பேஸ் கிளாஸஸ்லேருந்து டிரைவ் ஒரு 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 கிளாஸை நம்ம டிரைவ் பண்ணால் இதுதான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஏன்னா மல்டிபிள் பேஸ் கிளாஸஸ் இருக்கு, அதனால மல்டிபிள் கிளாஸ்லேருந்து நான் இன்ஹெரிட் பண்ணுறதுனால மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ் கிளாஸ் 1 இருக்கு. பேஸ் கிளாஸ் 1ல இருந்து நான் வந்து ஒரு பேஸ் கிளாஸ் 2 டிரைவ் பண்றேன். அதாவது ஒரு டிரைவ் கிளாஸ், ஒரு சைல்ட் கிளாஸ் வந்து நான் எடுக்கிறேன், அது டிரைவ் பண்றேன். ஸோ இது வந்து என்ன சொல்றேன்னா டிரைவ் கிளாஸ்ன்னு சொல்லலாம். டிரைவ்டு கிளாஸ் 1. இன்கேஸ் இந்த கிளாஸ்ல இருந்து நான் இன்னொரு கிளாஸை நான் டிரைவ் பண்ண போறேன் அப்படிங்கிறது தான் வி கால் இட் அஸ் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா derived class 2. derived class 2 and this ultimately becomes base class 2. ஸோ இதுதான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இது ஒரு சில சினாரியோஸ் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் ஓப்பன் விஎஸ் கோட். ஸோ லெட்ஸ் கிரியேட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் டாட் பிஒய். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம கிளாஸ் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். கிளாஸ் என்ஜின் சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன், ஸ்டார்ட் என்ஜின் தென் செல்ஃப். ஸோ ரிட்டன் என்ஜின் ஸ்டார்டட். ஓகே, ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன், கிளாஸ் வீல்ஸ். ஸோ ஃபங்க்ஷன் நேம் ரோல் செல்ஃப். ரிட்டன் wheel rolling. So next class GPS. So
ஃபங்க்ஷன் நேம் நேவிகேட் போட்டுடலாம். நேவிகேட் செல்ஃப் கமா இங்கே வந்து நம்ம ஒரு டெஸ்டினேஷன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ரிட்டன் ஜிபிஎஸ் navigating to destination. Simple. Okay, so இப்போ நம்ம வந்து ஒரு 3 classes create பண்ணிருக்கோம். So this ultimately becomes 3 base classes. So this ultimately becomes 3 base classes. So first வந்து நம்ம என்ன பண்ணலாம், engine create பண்ணியிருந்தோம். So engine class. Next wheels create பண்ணியிருந்தோம். So wheels class. Next GPS create பண்ணியிருந்தோம். So GPS class. So 3 classes நம்ம வந்து create பண்ணியாச்சு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுலேருந்து இன்கேஸ் நம்ம வந்து கார் அப்படிங்கிற ஒரு கிளாஸை டிரைவ் பண்ண எப்படி இருக்கும். ஸோ நான் கார் அப்படிங்கிற ஒரு கிளாஸை டிரைவ் பண்ணுறேன் ஃப்ரம் மல்டிபிள் பேஸ் கிளாஸஸ். ஸோ என்ஜின், வீல்ஸ் அண்ட் ஜிபிஎஸ் இந்த மூணோட ப்ராப்பர்ட்டிஸும் இந்த காருக்கு வந்து இருக்கு. இந்த மூணோட ப்ளூ பிரிண்ட்ஸையுமே இந்த கார் ஆப்ஜெக்ட்னால, அதாவது இது ஒரு கிளாஸ் தான். இந்த 3 ப்ளூ பிரிண்ட்ஸ் வச்சு நம்ம இன்னொரு ப்ளூ பிரிண்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். காருங்கள ப்ளூ பிரிண்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்ம வந்து இங்கே விஎஸ் கோடில் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், கிளாஸ் கார்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம பண்ணுறோம், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லியிருக்கோம். ஸோ இது எப்படி மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னா, இட்ஸ் சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ். ஸோ இந்த 3 கிளாஸஸை நான் டிரைவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டிரைவ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். டிரைவ் செல்ஃப். ஸோ இதுக்குள்ள ரிட்டன் கார் இஸ் இன் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இங்கேருந்து நான் ஐ கேன் ஏபிள் டு கால் த அதர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் ஐ கேன் கால். ஓகே, இதுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இதை நான் மெயின் ப்ரோக்ராம் வச்சுக்கிறேன். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். லெட்ஸ் சே மை கார் ஈக்குவல் டு கார். ஓகே, ஸோ கிரியேட் பண்ணியாச்சு. லெட்ஸ் பிரிண்ட் my car dot. You can see we can able to access drive, navigate, roll, start engine. So now first start engine call பண்ணிக்கிறேன். Then print my car dot roll. wheels வந்து roll பண்ணணும். ஸோ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். Then I can call navigate. ஸோ இந்த இடத்துல டெஸ்டினேஷன் கேட்குது. ஸோ டெஸ்டினேஷன் நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெஸ்டினேஷன் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வில் ஜஸ்ட் புட் அஸ் ஹோம். Then print my car dot drive. Okay, so let's run this. So you can see engine started, wheels rolling, GPS navigating to home, car is in motion. So this is what we call it as multiple inheritance. So எனக்கு multiple base classes இருக்கு, super classes இருக்கு. இதுல இருந்து நான் வந்து ஒரு derived class வந்து நான் create பண்ணியிருக்கேன், child class வந்து create பண்ணியிருக்கேன். And so இந்த ஆர்டர்ல நம்ம create பண்ணியிருக்கோம். So and I can able to create an object for this class. So இந்த கிளாஸ்க்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ள இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் என்னால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கலாக நம்ம மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸில் பார்த்துருக்கோம். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் ஒரு ப்ரோக்ராம் பார்த்துடலாம். ஸோ லெட்ஸ் கிரியேட் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் டாட் பிஒய். நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கிளாஸ் வெஹிக்கல்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிளாஸ் வெஹிக்கல். ஸோ இதுக்குள்ள ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ def start self return vehicle started. vehicle started. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து வெஹிக்கலில் வந்து கார் அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிளை வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ கிளாஸ் கார்.
அண்ட் இது வந்து ஒரு வெஹிக்கிள்ங்கிறனால நான் இது இன்ஹெரிட் பண்ண போகிறேன். ஸோ வெஹிக்கிள்ங்கிறது பேஸ் கிளாஸாக நான் இன்ஹெரிட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிரைவ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஐ கேன் ரிட்டர்ன் எக்ஸாம்பிள் கார் இஸ் மூவிங் நவ் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இது வந்து நம்ம யூஸ்வலாக பார்க்கக்கூடிய இன்ஹெரிட்டன்ஸ். இதில் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஸோ இன்னொரு நான் கார் கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறேன். தட்ஸ் கால் ஸ்போர்ட்ஸ் கார். ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் கார் அப்படிங்கிறது காருங்கிற கிளாஸ்லேருந்து இன்ஹெரிட் ஆகுது. ஓகே, ஸோ டேவ் ரேஸ் செல்ஃப் ரிட்டன் ஸ்போர்ட்ஸ் கார் ஆர் இஸ் ரேசிங். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ காருங்கிறது வெஹிக்கல்லேருந்து டிரைவ் பண்ணக்கூடிய ஒரு கிளாஸ், அண்ட் ஸ்போர்ட்ஸ் காருங்கிறது கார்லேருந்து டிரைவ் பண்ணக்கூடிய ஒரு கிளாஸ். ஸோ பேசிக்கலாக வந்து இது வந்து டிரைவ் கிளாஸ், இதுலேருந்து வந்து டிரைவ் கிளாஸ், அண்ட் இதுவும் வந்து வெஹிக்கல்லேருந்து வந்து ஒரு டிரைவ் கிளாஸ். பட் இந்த கார் கிளாஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் காருக்கு வந்து ஒரு பேரண்ட் கிளாஸாக ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இதை நம்ம ஆக்சஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் an ஆப்ஜெக்ட் ஃபார் த ஸ்போர்ட்ஸ் கார். Just create S car or sports car equal to sports car class name. So now I can able to print sports car dot. You can see I can able to access drive race start. So I can able to access the அதாவது ultimate parent class, அதாவது இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் பேரண்ட் கிளாஸையும் நல்லா ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த பாட்டம் மோஸ்ட் பேஸ் கிளாஸை யூஸ் பண்ணி இல்லையா. ஸோ திஸ் இஸ் வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ print sports car dot race. That's it, guys. So now let's run this. So you can see vehicle started, car is moving, and sports car is racing. ஸோ இதுதான் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்துருப்போம். ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் அப்கமிங் வீடியோஸையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்க. நம்ம சேனலில் 100 days வீடியோ சேலஞ்ச், அதாவது 100 days ப்ரோக்ராமிங் சேலஞ்ச் போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம டெய்லி வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து கோடிங் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுலேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து கிராஜுவலாக வந்து இந்த கோடிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிரிப் கிடைக்கும். அண்ட் நீங்கள் இன்டர்வியூஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.